الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله صدق الله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபர் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக பெரும் திருப்பு முறையை, மிக பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய பத்ர் போரை குறித்து பேசுவதும் கேட்பதும் இந்த ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது 10 தினங்களில், இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த பத்ர் போர் நடைபெற்ற ரமலான் பிறை 17 நாம் எதிர்கொள்ள இருக்கிற சூழ்நிலையிலே பத்ர் போர் குறித்த செய்திகளை பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான விஷயமாக இருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. வரலாறு என்று சொன்னாலே ரெக்கார்ட். ஒரு மனிதனுக்கு என்ன ஹிஸ்டரி என்று சொன்னால், அவன் எப்போது பிறந்தான், அவன் எப்போது பருவ வயதை அடைந்தான், திருமண நிலையை அடைந்தான், எப்போது ஒரு பணியிலே சேர்ந்தான், ஒரு நிறுவனத்தை உருவாக்கினான், எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார், எவ்வளவு சமூக பணிகளை செய்தார், அதே போன்று எப்போது இறப்பெய்தினார் என்று அவருடைய வரலாறு நிறைவடைந்து விடுகிறது. அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால், மற்ற எல்லா வரலாறுகளிலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய ஒரு பேரற்புதம் இந்த பத்ர் போரிலே மறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு சாதனை படைத்து விட்டால் சாதாரணமாக புழக்கத்திலே நாம் சொல்வதுண்டு, இந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் யாரும் பண்ணதில்லை, இந்த துறையில இவர் இந்த வரலாறை படைத்திருக்கிறார், இந்த சாதனையை படைத்திருக்கிறார் என்று. அதே போன்றுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே பத்ர் போர் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே இடத்தை பிடித்திருக்கிறது. இதற்கு பின்னரும் இது போன்ற ஒரு அதிசயங்கள் நிகழுமா என்ற ஆச்சரியத்தோடு அங்கு நடைபெற்ற எல்லா காரியங்களும்
நமக்கு சொல்ல வருகிற செய்தி, இந்த பத்ர் போருடைய ரெக்கார்டை இனி உலகத்திலே எந்த வரலாறும் உடைக்க முடியாது என்கிற அளவிற்கு பத்ர் போருடைய வரலாறு படைத்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்று நூல்களின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாமிய வரலாறுகளிலே பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது. நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது, வலிமார்களினுடைய வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று நபிமார்களிலும் குர்ஆனிலே சொல்லப்பட்ட நபிமார்களுக்கான வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி பெறுவதற்கான, இஸ்லாமிய மார்க்கம் உயர்வை பெறுவதற்கான வரலாறுகள் என்று சில இருக்கிறது. அந்த வகையிலே உள்ளதுதான் இந்த பத்ர் போராக இருந்து கொண்டிருக்கிறது. பத்ர் போரை குறித்து நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்துகிற போது அவைகளின் மூலமாக நம்முடைய ஈமானிலே ஒரு விதமான பலம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்திலே பத்ர் போருடைய அந்த செய்திகளை நினைவுபடுத்துவதற்காக இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே இருந்து மதீனாவிற்கு சென்ற 2வது ஆண்டு இந்த பத்ர் போர் நடைபெறுகிறது. ரமலான் பிறை 17 சஹாபாக்கள் அங்கே பத்ர் போரிலே நபி அவர்கள் அறிவிப்பு செய்த போது ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வாரி இறைத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக, இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக, இஸ்லாமிய குடிமக்களாக இன்றைக்கு இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்றைக்கு பத்ரிலே கொடுத்த வெற்றி தான் இன்றைக்கு நாம் இஸ்லாமிய குடும்பங்களிலே தொடர்ந்து வாழையாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாற்றவோ மறுதளிக்கவோ முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்திலே கடுமையான நெருக்கடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு புறங்களிலே இருந்து நெருக்கடி, சஹாபாக்களுக்கும் நெருக்கடி. இந்த தீனை பாதுகாப்பதற்காக, இந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறை என்ன என்பதை யோசித்த போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இதை கியாமத் நாள் வரைக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது நாம் எல்லா தடைகளையும் மீறி, எல்லா நெருக்கடிகளையும் மீறி இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் பத்ர் போர் என்பது அங்கே துவங்கியது. பல்வேறு சூழல்கள், பல்வேறு நெருக்கடிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொண்டே இருந்தார்கள், தாங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல், ஒரு அளவிற்கு மேல் இதையும் தாங்கிக் கொண்டிருந்தால் இனி நாம் நசுக்கப்படுவோம், நாம் ஒடுக்கப்படுவோம், நாம் வீழ்த்தப்படுவோம். இந்த மண்ணிலே இறைவனை துதிப்பதற்காக ஒரு மனிதர் கூட இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற நெருக்கடி ஏற்பட்ட போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அங்கே புறப்படுகிறார்கள். இந்த பத்ர் போரிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய படையினருக்கு வெற்றியை கொடுத்தான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்த வெற்றி அல்ல. இந்த வெற்றியினுடைய பின்னணியிலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த படிப்பினைகளை தெரிந்து அவைகளை
தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தால் பத்ரில் கிடைத்த அதே வெற்றி, பத்ரில் கிடைத்த இறைவனுடைய நேரடி உதவி நமக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானிலே அவர்கள் இருந்த சஹாபாக்களை அவர்களுடைய ஈமானை பிடித்து பார்ப்பதற்காக ஒரு சோதனை என்று கூட சொல்லலாம். பத்ர் போரிலே கிடைத்த வெற்றியினுடைய ரகசியங்களாக நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. தேவையான செய்திகளை தேவையான நேரத்திலே சுருக்கமான செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. பத்ருடைய வெற்றிக்கு முதல் காரணம், நபி அவர்கள் அங்கு புறப்படுவதற்கு முன்னர் ஆலோசனை செய்தார்கள். மஷ்வரா என்று அரபியிலே சொல்லப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார், வஷாபிர்ஹும் ஃபில் அம்ர், முக்கியமான காரியங்களிலே உங்கள் விஷயங்களிலே அவர்களோடு சஹாபாக்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், இப்போது நாம் புறப்படுவதா அல்லது பொறுக்கலாமா? மதீனாவிலே இருந்து வெளியே செல்வதா அல்லது மதீனாவிலே இருந்து என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்து பார்ப்போமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. பல்வேறு சூழல்களிலே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர்கள். அத்தனை பேரும் அங்கே சொன்ன செய்தி, நாம் இனியும் பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது சிரமம் என்ற சூழல் வந்துவிடும். எனவே நாம் மதீனாவை விட்டு வெளியேறுவதுதான் சிறந்தது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள். பொதுவாகவே ஒரு செய்தி நாம முன்னெடுத்து வைக்கணும்னு சொன்னா அதுல முழுமையான வெற்றி கிடைக்கணும் என்று சொன்னால் நம் குடும்பத்திலே உள்ள செய்தியாக இருந்தால் நம் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் அங்கே இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் மட்டும் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு, குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி மெம்பர்கள்ல எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்கிற போதுதான் அந்த காரியம் என்பது வேகமாக முழு வெற்றியடையும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபி அவர்களுக்கு போருக்கு செல்ல வேண்டும், சூழ்நிலை புரிகிறது. இருந்தாலும் சஹாபாக்களுக்கு கட்டளை இட்டால் வந்து விடுவார்கள், போர்க்களத்திற்கு தயாராக இருப்பார்கள். உயிர்களையும் உடைமைகளையும் அத்தனையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட சஹாபாக்களின் உள்ள கிடக்கை, அவர்களின் உள்ள வேட்கை, அவர்களின் எண்ணம் என்ன, அவர்களுடைய சிந்தனை என்ன, அவர்களுடைய தூர நோக்கு பார்வை என்ன என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே புரிந்து கொள்ள நினைத்தார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்ன செய்தியை கேட்ட உடனே நபி அவர்களுக்கு கூடுதல் உத்வேகம் பிறந்தது. பரவாயில்ல, நம்ம கருத்துல தான் நம்முடைய தோழர்களும் இருக்கிறார்கள். நாம் எந்த உறுதியில இருக்கிறோமோ, நாம் எந்த உறுதிப்பாட்டில இருக்கிறோமோ அதே போன்ற உறுதிப்பாடு அவர்களிடத்திலும் இருக்கிறது. இப்ப நம்ம காலம் முன்னெடுத்து வச்சோம்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை என்பது சஹாபாக்களுடைய பேச்சிலே அங்கு உருவானது. அந்த ஆலோசனைகளுக்கு மத்தியிலே ஒரு சஹாபி எழுந்தார்கள், நபி அவர்களே, இந்த பனு இஸ்ராயேல் மாதிரி எங்களை நினைச்சுக்காதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போனாங்கல்ல அல்லாஹ் பார்க்கறதுக்கு சினாய் மலைக்கு வாங்க, போறப்ப அங்க ஒரு சில செய்திகள்லாம் நடந்தது. அது குர்ஆன்ல வருது, அது ஆயத்துகள் இறக்கப்பட்டிருந்தது, நபி அவர்கள் ஓதி காட்டியிருந்தார்கள். அதையும் ஒரு சஹாபி எடுத்து சொன்னார்கள்.
இதுஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். ஒரு நேரத்துல பனு இஸ்ரவேலர்களிடத்திலே சண்டை போட வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சகாக்களை அழைத்து சென்றார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதற்கு பிறகு அந்த தோழர்கள் சொன்னார்கள், இதுஹப அன்த வ ரப்புக, மூசாவே இதுக்கு மேல எங்களால வர முடியாது, நீங்களும் உங்க ரப்பும் பாத்திலா, நீங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போடுங்க, இன்னாஹா ஹுனா காயிதுன், நாங்கள் இங்கே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னார்களே. அதே போன்று பாதி வழியில உங்களை கழுத்து அறுத்துற மாட்டோம், இடையிலே உங்களை விட்டு நாங்கள் வந்துவிட மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் அந்த மூசாவிற்கு சொன்ன பதிலை நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம், உங்களுக்கு உச்ச துணையாக நிற்போம், எங்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கூடுதல் நம்பிக்கை பிறந்து விட்டது. ஆஹா, இதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் இந்த தீனை பாதுகாப்பதற்கு, இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான வழிமுறைகளை இங்கே நமக்கு முன்னர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இருவருடைய சிந்தனையும் ஒன்றாகிவிட்டது, நாம் புறப்படுவோம் என்று அந்த ஆலோசனையினுடைய முடிவை அந்த கூட்டத்திலே சமர்ப்பித்தார்கள். இதே போன்றுதான் பத்ரிலே அங்கே வெற்றி கிடைத்தது. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே கலந்து ஆலோசித்து அந்த காரியங்களை செய்கிற போது அதிலே வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை பத்ர் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான், வஷாவிருகும் ஃபில் அம்ர், சஹாபாக்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், மஷ்வரா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நபி அவர்கள் அங்கே கடைபிடித்தார்கள், அங்கே வெற்றி கிடைத்தது. அது மாத்திரமல்ல, பத்ருங்கிற அந்த கிணற்றுக்கு அருகிலே சென்று, நிறைய கிணறுகள் உண்டு, அந்த ஒரு கிணறுக்கு பேர் தான் பத்ரு. அந்த முதல் கிணறாக இருந்த அந்த பத்ருங்கிற கிணறுக்கு பக்கத்திலே நபி அவர்கள் கூடாரத்தை அமைக்கிறார்கள். அப்போது ஒரு சஹாபி வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த இடத்துல கூடாரம் அமைக்க வேண்டும் என்பது இது உங்களுடைய சொந்த கருத்தா அல்லது இறைவனுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? இந்த இடத்துல இப்ப கூடாரம் போட சொல்றீங்களா, முகாமை அமைக்க சொல்கிறீர்களே, இது உங்களுடைய சுய விருப்பமா அல்லது இறைவனுடைய கட்டளையா? சொல்லிட்டு சொன்னாங்க, இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் ஒரு முலம் கூட, ஒரு அங்குலம் கூட முன்னவோ பின்னவோ நாங்கள் செல்ல மாட்டோம், அதே இடத்திலே கூடாரத்தை அமைத்துக் கொள்கிறோம். ஆனா உங்களுடைய சுய விருப்பமாக இருந்தது என்று சொன்னால் அதுல ஒரு மறுபரிசீலனை என்பது இருக்கிறது என்று அந்த சஹாபி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன என்று கேட்டார்கள். அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் இப்போது கூடாரத்தை அமைக்க சொல்வது பத்ர் என்ற கிணத்திற்கு அருகிலே சொல்கிறீர்கள், இந்த கிணத்திற்கு அருகாமையிலே இன்னும் நிறைய முன்ன நிறைய கிணறுகள் இருக்கிறது, நாம இங்க குடிலை அமைத்து விட்டால் எதிரிகள் நமக்கு முன்னால் அந்த கிணறுகளுக்கு முன்னால் அவர்கள் கூடாரத்தை அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை நாம் கைவிட்டு விட்டு இன்னும் எதிரிகள் வரவில்லை, நாம் முன்னேறி சென்று கடைசியாக எந்த கிணறு இருக்கிறதோ அந்த கிணறுக்கு அருகிலே நாம் நம்முடைய கூடாரங்களை அமைத்துக் கொண்டால் நம்முடைய தண்ணீர் நமக்கு தேவைப்படுகிற போது பற்றாக்குறை இல்லாமல், நெருக்கடி இல்லாமல் நாம் நம்முடைய தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். எதிரிகள் வந்தால் நம்மை தாண்டி அவர்கள் அங்குதான் கூடாரத்தை அமைக்க வேண்டும், அந்த இடத்திலே நீரோட்டங்கள்
ஓடைகள், நீர்நிலைகள், கிணறுகள், தண்ணீர் தேங்குவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாத பகுதிகள் மாத்திரம் அங்கே மிஞ்சி இருக்கும். எனவே அங்கே அவர்கள் குடிலை அமைத்தால், அவர்கள் முகாமை அமைத்தால் அது அவர்களுக்குத்தான் பலவீனம், அது அவர்களுக்குத்தான் பலவீனம். போர் நடந்து கொண்டிருக்கிற போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்களுக்குத்தான் நெருக்கடி ஏற்படும். இப்படியும் கூட நாம் எதிரிகளை பலகீனப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை மனமுவந்து ஏற்றார்கள். நான் மிகப்பெரிய தலைவர், சமுதாயத்தினுடைய வழிகாட்டி, நான் சொல்ற கருத்தை விட்டுட்டு நீங்க வேற கருத்து சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னோட வயதில் நீங்கள் குறைந்தவர் தானே என்று நபி அவர்கள் அங்கே பார்க்கவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்திலே உண்மை இருக்கிறது, நன்மை இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, இந்த தீனுடைய உயர்விலே முன்னேற்றத்திலே ஒரு வழி இருக்கிறது என்பதை அந்த கருத்தை புரிந்த போது அதற்கு அப்படியே உடன்பட்டார்கள். இங்கு அடிக்க சொன்ன கூடாரத்தை எடுத்துவிட்டு அவர் சொல்லுகிற இடத்திலே கொண்டு போய் முன்னால் கொண்டு போய் அடிங்கள் என்று அங்கே சொல்லியதோடு மட்டுமல்லாமல் எதிரிகளினுடைய பலகீனத்தை அங்கு ஏற்படுத்துவதற்காக அந்த சஹாபி சொன்ன அறிவுரையை, ஆலோசனையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று செயல்பட்டதனுடைய விளைவுதான் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்று வரலாற்றினுடைய வைர வரிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆலோசனை என்பது நாம் சொல்லுகிற ஆலோசனைகள் பல்வேறு நபர்களிடத்திலே கலந்து சொல்கிற போது அதிலே ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அனுபவத்திற்கு உட்பட்ட செய்திகளை சொல்லுகிற போது அதை நாம் சரி செய்து கொண்டால் அதன் மூலமாக நாம் நினைக்கிற விஷயத்திலே முழுமையான வெற்றியை அடைய முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய ஆலோசனையை ஏற்றதும் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. இதே போன்றுதான் யாருடைய யாரிடத்திலே பலகீனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற போது அவர்களை இலகுவாக வீழ்த்த முடியும் என்கிற சூட்சமத்தை பத்ர் போர் நமக்கு கற்றுத் தருகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த ஈமானிய பலமும் இந்த பத்ரினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. வெளி தோற்றத்துல நம்ம பார்க்கும்போது யாரையாவது ஒரு குழந்தையை கூப்பிட்டு, எதிரி படையில 1000 பேர் இருக்காங்க, இஸ்லாமிய படையில 313 பேர் இருக்கிறாங்க, இப்ப ஜெயிக்க போறது யாருன்னு கேட்டா அந்த பையன் என்ன சொல்லுவான்? 1000 பேர் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க என்று நம்முடைய மனக்கணக்கு அதைத்தான் சொல்லும். ஆனால் உண்மை அதுவல்ல. நாம் வரலாறு அறிந்திருக்கிறோம். நீண்ட நெடிய வரலாறை சொல்வது நோக்கம் அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த ஈமானிய பலத்தை அல்லாஹ் அங்கே சுண்டி பார்த்தான். சஹாபாக்களுடைய ஈமானுடைய உறுதியை அங்கே பிடித்து பார்த்தான். அதிலே வெற்றி கண்டார்கள். அதிலே அவர்கள் அந்த ஈமானிய பலம் இருக்கிறது என்பதை முன்னெடுப்பதற்கான காரியங்களிலே ஈடுபட்ட போது அல்லாஹ் தன்னுடைய நேரடியான உதவியை அங்கே கொடுத்தார். அதைத்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறிய படைகள், கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன், பெரும் படையை வென்றிருக்கிறது, பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பெரும் படையை சிறும் படை வென்ற ஒரு வரலாறு என்பது அது பத்ர் போரை தவிர வேறு எங்கும் இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்கள் எதிரிகளை நினைத்து பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. 1000 பேர் இருக்கிறார்கள், நாம் 300 பேர் இருக்கிறோம், 2 மடங்கு கம்மியாக இருக்கிறோம் என்று பயப்படவில்லை. ரமலானுடைய மாதம் வேறு, நோன்பை வைத்துக் கொண்டு உடல் பலகீனம் என்பதை எல்லாம் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தீனை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அவர்கள்
முன்னெடுத்து வைத்த அந்த ஆலோசனைகளின் மூலமாக அவர்களுடைய ஈமானிய பலத்தை அல்லாஹ் அங்கே புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, வாழ்வாதாரத்திற்கான படைகளோடு எதிரிகளோடு மோதுவதற்கான போர் கருவிகளும் மிக குறைவாகவே இருந்தது. 60 கவச உடைகள் மாத்திரம் இருக்கிறது, 70 ஒட்டகைகள் மாத்திரம் இருக்கிறது, 2 குதிரைகள் மாத்திரம் இருக்கிறது, 313 பேர்களுக்கான ஆயுதங்கள் எதிரிகள் ஏராளமாக திரட்டி வைத்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் கண்டு வெளி தோற்றத்தை வைத்து அங்கே அவர்கள் எடை போடவில்லை. ஈமானிய பலத்தை அவர்கள் அங்கே கொடுத்ததன் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனையினுடைய வார்த்தைகளை பார்த்துவிட்டு மலக்குமார்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்த வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த எதிரி படைகளை கொண்டு போய் மெஸ்மரிசம் பண்ணிய, பிரெயின் வாஷ் பண்ணிய சைத்தான் கூட கடைசியில வந்து சொன்னானா, எப்ப நான் பார்க்காத ஆள்லாம் அவங்க வந்து நிக்கிறாங்கப்பா, நான் எப்படி அவங்களை வீழ்த்துவது? நீங்கள் பார்க்காதவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ஷைத்தான் சொன்னதாக வரலாறிலே வருகிறது. ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை அனுப்பி எதிரி படைகளுக்கு நிகராக இஸ்லாமியர்களுக்கு இந்த தீனை பாதுகாப்பதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்கிற போது அங்கே உதவியை வழங்கினார். ஒரு வசனத்திலே 3000 மலக்குமார்கள் என்று வருகிறது, இன்னொரு வசனத்திலே 5000 மலக்குமார்கள் என்று வருகிறது. ஆக மலக்குமார்களை அனுப்பி வைத்து அங்கே இந்த தீனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வெற்றியை வழங்கிய அந்த பத்ர் போரிலே ஈமானிய பலம் என்பது நமக்கு வேண்டும். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கடிகள் வந்தாலும் நம்மால் சமாளிக்க முடியாதோ என்கிற அந்த வெற்றி மனப்பான்மை, அந்த சிந்தனை என்பது நம் இடத்திலே வந்துவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய சூழலாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்கிற மனோநிலைக்கு ஒரு முஃமின் வர வேண்டும் என்பதை பத்ர் போர் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹஹா. ஒரு ஆன்மாவிற்கு எந்த அளவிற்கு தாங்க முடியுமோ அதுக்கு மேல அல்லாஹ் அதற்கு சோதனையை கொடுக்க மாட்டான், நெருக்கடியை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எனவே எனக்கு வந்திருக்கிற சோதனை என்னால் தாங்க முடியும் என்று மன அழுத்தத்தை நாம் அங்கே பெற்றுவிடாமல் மனதை சமாதானம் செய்து இந்த நிகழ்வுகளை நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிற போது நாம் சார்ந்திருக்கிற துறைகளிலும் நம்மால் இலகுவாக நம்முடைய ஈமானிய பலத்தின் மூலமாக நமக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு முந்திய இரவு செய்த பிரார்த்தனை அந்த பத்ருடைய வெற்றியிலே முக்கிய பங்கை வகிக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிற செய்தி, நபி அவர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருந்தார்கள், அழத் துவங்கி விட்டார்கள். அழுது அவர்களுடைய உடல் அசைந்ததன் காரணமாக தோளில் கிடந்த போர்வை பூமியிலே விழுந்தது. அதை எடுத்து நபியினுடைய திருமேனியிலே போட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சாந்தப்படுத்தினேன், அமைதிப்படுத்தினேன், பொறுமை காக்குமாறு சொன்னேன் என்று அங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு புரிய வைக்கிற செய்தி இதுதான். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலே முழுமையான வெற்றியை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னர் நாம் அது சம்பந்தமான பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு என்ன இல்லாமலா போய்விடப் போகிறது, நான் நபிமார்களில் இறுதியானவன், நான் நபிமார்களில் முத்திரை பெற்றவன், எல்லா நபிமார்களுக்கும் நான் சிறந்தவன், எனக்கு அல்லாஹ் உதவி செய்யாமல் வேறு எந்த நபிக்கு உதவி செய்துவிடப் போகிறார் என்ற எண்ணம் அங்கே நபி அவர்களிடத்திலே எழவில்லை. இறைவனுடைய உதவியை பெறுவதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். உலகத்தினுடைய மிக உயர்ந்த பதவிகளிலே நாம் கோலூச்சி இருந்தாலும் கூட பிரார்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை நாம் எந்த காலத்திலும் கைவிட்டு விடக் கூடாது என்கிற மிகப்பெரிய படிப்பினையை பத்ர் நமக்கு சொல்லித் தருகிறது.
காரணம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களின் தலைவர். வருகையால் பிந்தியவராக இருந்தாலும் படைப்பால் முந்தியவர்கள், எல்லா நபிமார்களையும் விட சிறந்தவர்கள். எனக்கு இல்லாத உதவியா வேறு நபிமார்களுக்கு கொடுக்காத உதவியா எனக்கு கொடுக்காமல் போய்விடப் போகிறார் என்று நபி அவர்கள் சிந்திக்கவில்லை. அந்த நேரத்திலும் கூட இறைவனுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும், அதை அல்லாஹ் எதிர்பார்ப்பான் என்பதை புரிந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் பத்ர் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய உச்சாணியிலே உச்சி கொம்பிலே நீங்கள் இருந்தாலும் பிரார்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இபாதத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். எல்லா நேரங்களிலும் துஆக்களை ஓதிக்கொண்டே இருங்கள். மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள், காலையிலே எழுந்தது முதற்கொண்டு இரவிலே படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் ஒவ்வொரு அசைவினுடைய நேரத்திலும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனைகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கிறது. நாம் அவைகளை எடுத்து செயல்முறைக்கு கொண்டு வருகிற போது பதிலிலே கிடைத்த அந்த வெற்றி நமக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய வரலாறு படைத்த இந்த பத்ர் போரின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிற இந்த படிப்பினைகளை நாம் புரிந்து உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்து அவைகளை செயல் வடிவம் கொடுக்கிற போது நாமும் நம்முடைய துறைகளிலே முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை என்ற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வஹீத்.